வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கே என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே நேற்று வீடியோல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஈரானை பார்த்து ஒரு கேட்ரிங் டக்குக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையா உருட்டா, ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நேற்று வீடியோல ரொம்ப டீட்டெயிலா நம்ம பேசியிருப்போம். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு சவுதி அரேபியாவுக்கு அவங்களுடைய ராணுவ சைட்ல இருந்து பயங்கரமான ஒரு அலர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கான காரணமா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, சவுதி அரேபியாவோட முக்கியமான இடங்களை டார்கெட் பண்ணிருக்காங்க. யார் இந்த டார்கெட்டை பண்ணிருக்காங்க? பொதுவா ரஷ்யா தான் எல்லா நாடுகளுக்குமே கச்சா எண்ணெயை சப்ளை பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்தியா கிட்ட ரஷ்யா ஹெல்ப் கேட்டிருக்காங்க. என்ன மாதிரியான ஹெல்ப், அதுக்கான காரணங்கள் என்ன, இதனால நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது லாபம் இருக்கா, இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள டைரக்டா எந்த ஒரு அட்டாக்குமே இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் மறைமுகமா அவங்களுக்குள்ள தாக்குதல் அப்படிங்கிறது கண்டினியூவா நடந்துகிட்டே தான் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஒரு பக்கம் சேர்ந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஈரான் ஹவுதியா இருக்கட்டும், இல்ல மத்த தீவிரவாத குழுக்கள் எல்லாத்துக்குமே அமௌண்டா இருக்கட்டும், இல்ல ஆயுதங்கள் எல்லாமே கொடுத்து மறைமுகமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அரசல் புரசலா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சவுதி அரேபியாவோட ராணுவம் சவுதி அரேபியாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அலர்ட் கொடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு சைடுல இருந்து மட்டும் கிடையாது, ரெண்டு சைடுல இருந்துமே சவுதி அரேபியா அட்டாக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த அட்டாக்கை யாரு பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் ஏமனுடைய சவுத்துல இருக்க அந்த ஹவுதி அவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நார்த்ல இருக்கக்கூடிய ஈராக், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சவுதி அரேபியாவுடைய முக்கியமான இடங்கள்னா என்னவா இருக்கும், இந்த ஏர்போர்ட், துறைமுகம், அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியாவோட முக்கியமான பிசினஸா இருக்க எண்ணெய் கிணறுகளா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அவங்களோட பவர் பிளான்ட், இந்த மாதிரி முக்கியமான பிளேஸ் எல்லாத்தையுமே அடிச்சு காலி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பக்காவா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, எதுக்காக திடீர்னு இந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்தணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இப்ப நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இப்ப ரீசெண்டா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து ஹவுதியை அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த அட்டாக் அப்படிங்கிறது இப்போதான் ரீசெண்டா நடந்துச்சு. இதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹவுதியும் ஈராக்ல இருக்க சில ஆயுத குழுக்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. சரி, ஓகே, இந்த ஆயுத குழு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப கவர்மெண்ட் சைடுல இருக்க காவல்துறையா இருக்கட்டும், இல்ல ராணுவம், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம இப்ப இவங்களுக்குன்னு ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்க. அதை நிறைவேற்றுறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த துப்பாக்கி, வெடிகுண்டு இதெல்லாம் வச்சு மத்த நாடுகளை அப்பாவி பொதுமக்களை சுட்டு தள்ளுறது, இந்த மாதிரியான ஒரு தீவிரவாத அமைப்புகள் தான் இந்த ஆயுத குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க தான் இப்போ இந்த அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ண போறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து நடந்த ஒரு அட்டாக்ல பார்த்தோன்னா 20 பேர் இறந்து போயிருக்காங்க, 32 பேர் காயமாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இருக்காங்கல்ல, அவங்களுடைய முக்கியமான 4 ஆலோசகர்களுமே இதுல இறந்து போனதா சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயமுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் இந்த அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பண்ண போறதாவுமே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஃபுல் சப்போர்ட் யாரு பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஈரான் தான் இந்த ஒரு விஷயத்துக்கு ஃபுல் பிளான் போட்டு இந்த மாதிரி பண்ற சொல்லி அந்த மாதிரியான வேலைகள் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே சவுதி அரேபியா பாத்தீங்கன்னா துருக்கி கூடயும் பாகிஸ்தான் கூடயுமே ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சவுதி அரேபியா யாராவது அட்டாக் பண்ண வந்தா நாங்க தடுக்க வருவோம், ஹெல்ப் பண்ண வருவோம் அப்படின்னு சொல்லி. மேபி இப்போ ஹவுதியும் ஈராக்கோட ஆயுத குழுக்கள் ரெண்டு பேருமே சவுதி அரேபியாவை தாக்க வந்தா இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே இப்போ வரைக்குமே சரியா தெரியல. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரஷ்யா இந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. காமனா பார்த்தோம்னா ரஷ்யா தான் எல்லா நாடுகளுக்குமே இந்த கச்சா எண்ணெய் கொடுப்பாங்க. ஆனா இப்போ ரஷ்யா உக்ரைன் அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க போரால உக்ரைன் ரஷ்யாவோட முக்கியமான அந்த கச்சா எண்ணெய் இருக்க நிறுவனங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இப்போ ரஷ்யா உள்நாட்டுகள்ல இருக்க மக்களுக்கே பெட்ரோல் டீசல் கொடுக்க முடியாத ஒரு தட்டுப்பாடு சூழ்நிலை தான் அங்க இருக்கு. இப்போ அதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இந்தியா இப்போ எவ்வளவு கேடி தெரியுங்களா? கேடி அப்படின்னா நான் தப்பா எதுவுமே சொல்லல. ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கி அதை நம்ம சுத்திகரிச்சு திரும்பவுமே ரஷ்யாவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா, அதிகமான விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கோம். சோ இது மூலமா இந்தியாவுக்கு லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமாயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரஷ்யா சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா நீங்க எங்க கிட்ட பல கோடி முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ ரஷ்யா முழுசா நம்மள நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு யாரு இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரதமர் மோடி
மோடி அவர்கள் தான். அவர் மூலமா தான் நமக்கு இந்த ஒரு எல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயமுமே வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா நாடுகள் கூடயுமே அவர் வந்து பழகுற விதத்தினால மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது வந்து நம்மளை எந்த விதத்திலுமே பாதிக்காத அளவுக்கு நீங்க வந்துட்டு சொல்லலாம். இந்த போர் நடந்ததுனால நமக்கு இந்த எரிபொருள் தட்டுப்பாடுலாம் எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டோம், கேஸ் கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது எல்லாமே வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம கிட்ட வந்துட்டு ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமா இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தான். ஃபைனலா ஒரு விஷயம், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் யாருமே வந்துட்டு டைரக்டா அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணாட்டியும் மறைமுகமா இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து கண்டினியூவா நடந்துகிட்டே தான் இருக்கு. பிரதமர் மோடி அவர்களை வந்துட்டு உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனா அவர் வந்துட்டு ஒவ்வொரு ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு நாடுகள் கூடயுமே அவர் வந்து பல ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்காப்ல. அந்த ஒப்பந்தங்கள் மூலமா தான் நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா ரஷ்யா கூட வந்து புதுசா ஒரு ரயில்வே பாதை திட்டம் வந்து போட போறாங்க. அதை பத்தியுமே நம்ம ரீசன்ட் வீடியோல ரொம்ப டீடைலா பேசியிருக்கோம். சோ நீங்க அதையுமே வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்தியா கிட்ட ரஷ்யா வந்து உதவி கேட்டதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஹவுதியும் ஈராக்குடைய சில தீவிரவாத ஆயுத குழுக்கள் வந்து சவுதி அரேபியாவை வந்துட்டு தாக்க போறாங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, இந்த மாதிரி என்ன இன்ஃபர்மேட்டிவ் ரிலேட்டடா நம்ம சேனல்ல வீடியோ போடலாம் அப்படிங்கிற உங்க ஒப்பீனியனையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.